கவனியுங்கள். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இது. இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவா இருப்பேன். எசேக்கியா ஆளுகை செய்கிறான். எசேக்கியாவுக்கு கீழா இருந்த பட்டணம் அது எருசலேம். அதை ரட்சிக்கும்படிக்கு நான் ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்தார். இந்த நாளிலே சபைக்கு கர்த்தர் எப்படி தருகிறார் தெரியுமா? நான் உங்களை ரட்சிக்கும்படிக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பேன். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவா இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஒரு போராட்டமான சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான வேளையில், ஒரு கஷ்டமான வேளையில், கண்ணீரின் பாதையில் இருந்த போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பின, பேசின, கர்த்தர் உரைத்த வார்த்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வேற ஒன்றுமில்லை, நான் ஆதரவா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன், ஆதரவா இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் பெரியவர். அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவர் தேவர்களில் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் இருப்பவரும் பெரியவராகிய கர்த்தர், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாக உடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானவர், ஆதியும் அந்தமுமானவர், மரித்தும் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், நான் ஆதரவா இருக்கிறேன் என்று. கர்த்தர் தந்த வார்த்தையை கரங்களை தட்டி எஸ் ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்வீர்களா? ஆதரவற்ற நிலைமையில் ஒரு கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உள்ளங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். நான் ஆதரவா இருக்கிறேன், யாரும் ஆதரவில்லை என்ற கலக்கம் தேவையில்லை. ஒரு நம்பினவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, நம்பினவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கவில்லை என்ற வேதனை தேவையில்லை, என்ற கலக்கம் தேவையில்லை. இருக்கிறவராகவே இருக்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆதரவா இருக்கிறேன் என்று, நான் ஆதரவா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்கிறார். இந்த சரித்திரம்